வணக்கம் மக்களே, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னோடய வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தொடர்ந்து நான் போடுற வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னோடய வாய்ஸ் ரெக்கார்டிங் கொடுக்குறப்ப கொஞ்சம் அப்படி இப்படின்னு சவுண்டு இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கிராமத்துக்கு வந்திருக்கிறேன், நான் ஊருக்கு வந்திருக்கேன், சொந்த ஊருக்கு. அதனால் இங்கே சவுண்டு இல்லாமல் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணணுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எனக்கு. இப்போயே வெளியில் உட்காந்து தான் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பக்கத்தில் ஏதோ மோட்ரு இறக்குறாப்புல சவுண்டு கேட்டுக்கிட்டு இருக்கு. அந்த சவுண்டோடு தான் உங்களுக்கு நான் வாய்ஸ் ரெக்கார்டு பண்ணி அப்லோட் பண்ண போகிறேன் வீடியோ. இந்த வீடியோவில் நார்மல் டே தான் பார்க்க போகிறீங்க. இங்கே கிராமத்தில் அந்த ஒரு நாள் எப்படி போணுச்சுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இப்போ நறுக்கி தச்சுக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? இது ப்ளவுஸுக்கு அளவெடுத்து நறுக்கி தச்சுக்கிட்டு இருக்காங்க. என் மாமனார் தான். என் மாமனார் டைலரு. அவங்க ஒரு ரொம்ப வருஷம் டைலரு. அவங்களுக்கு இப்போ ஏஜ் 70 வயசு. அவங்க சின்ன வயசுலேருந்தே அவங்க ஸ்டிச்சிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, டைலரிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். எனக்கு தெரிஞ்ச மினிமம் ஒரு 40 வருஷமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக தெரியல எத்தனை வருஷமாக அவங்க தையல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. என்னோடய ப்ளவுஸு எனக்கு தைக்க வேண்டியதுக்கான எல்லாமே கல்யாணம் பொண்ணு பார்த்து ஸ்டார்டிங்லேருந்தே அவங்க தான் தைப்பாங்க. என்னோடய கல்யாண ப்ளவுஸே எங்கள் மாமனார் தான் தைச்சாங்க. நான் ப்ளவுஸ் ரொம்ப ரேரு தான். அர்ஜெண்ட்டுக்கு மாமனார் தைக்க முடியல, ஊரில் இருக்காங்க, என்னால் கொடுத்து விட முடியல அப்படின்னா மட்டும்தான் நான் வெளியில் ப்ளவுஸ் கொடுத்து தைப்பேன். மித்தபடி மொத்தமாக மாமனார்கிட்ட ஊருக்கு கொடுத்து விட்ருவேன். ஊருக்கு போனாங்கன்னா ஊருக்கு கொடுத்துருவேன். சென்னையில் இருந்தாங்கன்னா எனக்கு அங்கேயே மிஷின் பக்கத்தில் வாடகைக்கு கிடைக்கும். இல்லாட்டி எங்கள் அக்கா வீட்டில் தையல் மிஷின் இருக்குது. அங்கே போய் எனக்கு தைச்சி கொடுத்துருவாங்க வேணுங்கிறப்ப. எனக்கு நாளைக்கு வேணும்னா இன்றைக்கி கூட கொடுத்துருவேன், தைச்சி கொடுத்துருவாங்க. எனக்கு செட் ஆயிடுச்சு. எங்கள் மாமனார்கிட்ட ப்ளவுஸ் கொடுத்து எனக்கு ஸ்டிச் பண்ணி எனக்கு அவங்க கரெக்டாக தைச்சா தான் எனக்கு நல்லாயிருக்கும். வெளியில் கொடுத்தேன்னா எனக்கு செட் ஆக மாட்டேங்குது ப்ளவுஸு. நல்லா தைப்பாங்க. உங்களுக்கு ஸ்டிச்சிங் யாராவது கற்றுக்கணுன்னு நினச்சிங்க, உங்களுக்கு எப்படி ஸ்டிச்சிங் பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா சொன்னிங்கன்னா அது ஒரு வீடியோவை நான் செப்பரேட்டாக ப்ளவுஸுக்கு போடுறேன் பிகினர்ஸ்க்கு. நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு நான் அந்த வீடியோ கம்பல்சரி போடுறேன். நான் மாமனார்கிட்ட டைலரிங் கற்றுக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஏன்னா மாமனாருக்கு கண் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. அவங்க தொடர்ந்து தைக்கக்கூடாது. அதனால் நான் இனிமேல் கற்றுக்கிட்டு நான் ஸ்டிச்சிங் கற்றுக்கலான்னு இருக்கேன், டைலரிங்கு. பார்ப்போம் அது எப்படி இருக்குன்னு. கற்றுட்டு நானே மிஷினும் இருக்குது, அந்த மிஷினை நானே வச்சுக்கலாம், நம்மளே கற்றுட்டு நம்மளே தைச்சிக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். அந்த வீடியோவும் உங்களுக்கு விலாகில் வரும். உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன் நான் கற்றுக்கிறது. அவங்க இப்போ ஊருக்கு வந்திருக்காங்க. ரிட்டன் சென்னைக்கு வந்த பிறகு தான் நான் கற்றுக்கலான்ருக்கேன். அந்த மாதிரி கற்றுக்கையில் உங்களுக்கு அதோட வீடியோவை டீட்டெயிலாக எடுத்து உங்களுக்கு போஸ்ட். மாமா ப்ளவுஸு தைச்சி முடித்தோடனே அடுத்த ஒர்க்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லிஸ்ட்டு போட ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா பங்குனி உத்திரத்தன்னைக்கு சமையல் பண்ணி போடணும்னு இருக்கிறோம் கோயிலில், குலதெய்வ கோயிலில். அதுக்காக மளிகை சாமான் லிஸ்ட்டு, அப்புறம் காய்கறி லிஸ்ட்டு, சமையல்காரங்க வச்சு தான் நாங்கள் சமைக்கிறோம். அவங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே அவங்க லிஸ்ட்டில் கொடுத்துட்டாங்க, ப்ரிண்ட் அவுட்டு மாதிரி. அது மிக்ஸ்டு ஆகிடு இருந்துச்சா, எல்லாம் மிக்ஸ் ஆகி இருந்துச்சு. அதை நான் தனித்தனியாக மளிகை பொருள், காய்கறி பொருள் அந்த மாதிரி தனித்தனியாக லிஸ்ட்டு போட்டு எடுத்தாச்சு. அதை லிஸ்ட்டு போட்டு எடுத்த பிறகு நாங்கள் பக்கத்தில் நாங்கள் சிறுவாவடுதி கிராமமாக, பக்கத்தில் திருச்சிற்றம்பலம்னு ஒரு ஊர் இருக்குது. எல்லாருக்கும் அந்த ஊர் தெரியுமான்னு தெரியல. அந்த ஊருக்கு அங்கே போய் தான் மளிகை ஜாமான் வாங்குறதுக்கு போனோம். ஸ்ரீஹரி மளிகை கடைன்னு ஒரு கடை இருந்துச்சு. அங்கே தான் மளிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் காய்கறி கடையிலையும் லிஸ்ட்டை கொடுத்துட்டு மறுநாள் காய்கறியெல்லாம் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கொடுத்துட்டு வந்துட்டோம். இது திங்கக்கிழமை நாங்கள் போயிட்டு மளிகை ஜாமான் வாங்கிட்டு லிஸ்ட்டு கொடுத்துட்டு வந்த வீடியோ தான். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி மளிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு திரும்பி காரில் எல்லா திங்ஸையும் நாங்கள் ஏற்றிட்டோம். காரில் ஏற்றிட்டு நானும் பாப்பாவும் போயிருந்தோம் கூட. கார்லேயே உட்காந்துருந்தோம் நாங்கள். அதுக்கப்புறம்
திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அது திருச்சிற்றம்பலத்துலேருந்து நாங்கள் வந்து ரிட்டன் வந்து எங்கள் ஊர் சிறுவாவடுதிக்கு வந்து கிளம்பிட்டோம். வந்து ஜாமான்லாம் திருப்பி வந்து வீட்டில் எடுத்து வைக்கணும். அதனால் ரிட்டன் வந்தோம். எனக்கு வந்து இந்த ஊரில் ரொம்ப பிடிச்சதே தென்னை மரம் தாங்க. தென்னை மரம் வீட்டுக்கு ஒரு 50 தென்னை மரம் 100 தென்னை மரம் கம்பல்சரி இருக்குது. இப்போ இங்கே வந்து எங்கள் மாமனாருங்க வீட்டிலையே வந்து தென்னை மரம் மோஸ்ட்லி உருவாக்கிட்டாங்க. இப்போ நாங்கள் வந்து ரிட்டன் வரையில் நான் அந்த தென்னை மரங்களோட வீடியோ நிறைய எடுத்தேங்க. நான் டெய்லியும் தென்னை மரம் தென்னந்தோப்பு தான் உங்களுக்கு வீடியோ வந்து ஒரு சில இதில் அட்டாச் பண்ணி வருது. என்னால் வீடியோ எடுக்காமல் இருக்க முடியலை. ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம வீடியோ டெய்லி தென்னை மரங்கள் வீடியோவே போடுறோமேன்னு நினச்சாலுமே எனக்கு வந்து அதை எடுக்கணும்னு அவ்வளோ ஆசையாக இருக்குது பார்க்க. ஏன்னா இதுக்கப்புறம் நான் ஒரு 4 நாள் தான் இருப்பேன். திருப்பி அகைன் வந்து சென்னைக்கு போயிடுறாப்புல இருக்கும் ஊருக்கு. அங்கே வந்து இந்த வீடியோலாம் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. அதனால நிறைய வீடியோ எடுத்திருக்கேன். நேற்று கூட வந்து நான் எங்கள் மாமியாரோட தங்கச்சி வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கே வந்து என் மாமியார் ஊரோட அந்த ஊர் வந்து நாடாங்காடுன்னு சொல்லுவாங்க. சரி, இங்கே திருச்சிற்றம்பலம் பக்கத்துலேயே நாடாங்காடுன்னு சொல்லுவாங்க. அந்த ஊர் அவங்க வீடு அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. ஃபுல்லாக தோப்பு, நடுப்புற வீடு, பின்னாடி வந்து தோப்பு நிறையா இருந்துச்சு. வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் என்னால் இங்கே இருக்கையில் அந்த வீடியோ போஸ்ட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. எதனாலனாக்கா எனக்கு வந்து நெட்வொர்க் ப்ராப்ளமாக இருக்குது. டேட்டா வந்து சரியாக கிடைக்கல. மொபைல் டேட்டா வச்சு தான் நான் உங்களுக்கு டெய்லியும் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஒய்ஃபை இங்கே இல்லை. ஊரில் ஒய்ஃபை இருக்கையில் தாராளமாக வீடியோ போட முடியுது. நம்மளுக்கு கண்டென்ட் கிடைக்கல. இங்கே வந்து கண்டென்ட் கிடைக்கிது. ஆனால் நெட்வொர்க் வந்து ப்ராப்ளமாக இருக்குது. நெட்டு வந்து சரியாக கிடைக்க மாட்டேங்குது. அதுதான் ஒரு பிரச்சனை. அதனால் அது செப்ரேட்டாக உங்களுக்கு அந்த ஃபார்மோட வீடியோ வந்து தனியாக நான் உங்களுக்கு ஃப்ரைடே இல்லாட்டி தேர்ஸ்டே வியாழக்கிழமை இல்லாட்டி வெள்ளிக்கிழமை உங்களுக்கு கண்டிப்பாக நான் எல்லாேருக்கும் போடுறேன். அந்த வீடியோவையும் பாருங்கள். இனிமேல் வர வீடியோ நானும் தென்னை மரமாக எடுத்து ஆசையாக இருக்குது பார்க்கையில். அவ்வளோ வீடியோ எடுத்து போடுறேன். யாராவது வந்து தேங்காய் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இளநீ பிஸ்னஸ் பண்ணுறீங்க, தென்னை மட்டைகள் வேணும், தென்னை மரத்தோட சார்ந்த தொழில் யாராவது பண்ணுறீங்கனாக்க, உங்களுக்கு வந்து இந்த ஊர் பக்கமாக இருந்தீங்கனாக்கா இங்கே பிஸ்னஸ் பண்ணுங்கள். சிறுவாவடுதி கிராமத்தில் அவங்க ஃபுல்லாகவே தென்னை விவசாயம் தான். தென்னந்தோப்பு வேணுங்கிற அளவுக்கு உங்களுக்கு தேங்காயும் இதுவும் கிடைக்கும். யாராவது தெரியாமல் இருந்தீங்கன்னா இந்த ஊர் சைடு வந்து வாங்கிக்கோங்க. தேங்காயெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த ஊரில். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். கொஞ்சம் நேரத்துலேயே வீட்டுக்கு வந்த பிறகு காரில் உள்ள திங்ஸ் எல்லாம் வந்து இறக்கி வச்சோம். என் தம்பி, நான், மாமனார், இன்னொரு மாமனார், 2வது மாமனார், அவங்க எல்லோரும் தான் போயிருந்தோம். என் பாப்பாவும் கூட வந்திருந்தான் மல்லிகை ஜாமான்லாம் வாங்குறதுக்கு. வீட்டில் வந்து எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டோம். சித்தியும் அத்தையும் வந்து வீட்டில் இருந்தாங்க. அப்புறம் எல்லா திங்ஸையும் ஒன்றா நாங்களே எடுத்துக்கொண்டு வீட்டுக்குள்ளே வச்சுட்டோம். எல்லாத்தையும் வச்சுட்டு அப்பாடான்னு இருந்துச்சு. ஏன்னா திருப்பி இந்த திங்ஸ் எல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு கோயிலுக்கு போகணும். கோயில் வந்து கரம்பக்குடியில் இருக்குது. கரம்பக்குடியில் இருக்கிறதுனால அகெயின் வந்து செவ்வாய்க்கிழமை வந்து மத்தியானம் வந்து எடுத்துகிட்டு போகணும். மேலே வந்து வர சொல்லியிருக்காங்க. ஏன்னா அங்கே செவ்வாய்க்கிழமை காவடி எடுப்பாங்க. பூசாரிங்கெல்லாம் காவடி எடுப்பாங்க. புதன்கிழமை தான் மற்றவங்கலாம் வந்து காவடி எடுப்பாங்க. இந்த மல்லிகை ஜாமான் வாங்கி வீட்டில் வைக்கிறதோட திங்கக்கிழமையோடைய இந்த வீடியோலாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து நான் வந்து தேங்காய் உரிச்சிருப்பேன். இந்த வீடியோ வந்து செவ்வாய்க்கிழமை காலையில் எடுத்தது. ஆள் இல்லாதனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா பசங்க எல்லோரும் வேலைக்கு போயிட்டாங்க. ஆள் இல்லை. இந்த தடவை ஆள் யாரும் ரொம்ப இல்லை. போன தடவை நாங்கள் யாரும் வரல. நான் கொடைக்கானலில் இருந்ததுனால இந்த தடவை தான் நாங்கள் வந்திருக்கோம். அதனால் சரி தேங்காய் உரிச்சிருவோம். ஏன்னா மாமனார் வந்து கொஞ்சம் தையல் வேலையில் இருந்தாங்க. தேங்காய் நானே உரிக்கிறேன்னு சொல்லிவிட்டு நானே உரித்தேன். இது வந்து வீடியோ எடுக்கிறதுக்காண்டி நான் தேங்காய் உரிக்கலை. சீரியஸாக தேங்காய் வந்து உரிக்கிறதுக்கு ஆள் இல்லை. எனக்கு உரிக்க தெரியும். நான் கிராமத்துலேருந்து இருந்துட்டு தான் வந்தேன். எனக்கு வந்து தேங்காய் உரிக்க தெரியும். அதனால் நான் சரி தேங்காய் உரிக்கையில் அதையும் வீடியோ எடுத்து உங்களுக்கு வந்து காமிக்கலான்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த வீடியோவும் எடுத்தேன். தேங்காய் வந்து கோயிலுக்கு சமையல் செய்கிறவங்களும் வந்து தேங்காய் நிறையா கேட்டிருந்தாங்க. அதுக்கும் வந்து தேங்காய் உரிச்சிக்கிட்டு இருந்தோம்.
தேங்காய் வந்து ஒரு 30 தேங்காய் கிட்ட வந்து உரித்தோம். சமையலுக்கு ப்ளஸ்ஸு கோயிலில் வந்து நாளைக்கு அர்ச்சனை பண்ணுறாப்புல இருக்கும். புதன்கிழமை அன்னைக்கு வந்து அர்ச்சனை பண்ணுறாப்புல இருக்கும் கோயிலில். உங்களுக்கு புதன்கிழமையோட வீடியோவும் எடுத்து நான் அன்றைக்கே அப்லோடு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து திருப்பி வீட்லேருந்து இந்த மல்லிகை பொருள் மித்த ஜாமான் அங்கே வந்து தண்ணியெல்லாம் பிடிச்சி ஊற்றணுமா, அதுக்கான வேலையெல்லாம் போய் கோயிலுக்கு வெளியில் இருக்குது. அந்த வேலையெல்லாம் பார்த்து வச்சுட்டு நாங்கள் திருப்பி ரிட்டன் நைட்டு வீட்டுக்கு வந்துட்டு திருப்பி காலையில் குளிச்சுட்டு கோயிலுக்கு போனோம். புதன்கிழமை வந்து வீடியோஸ் எடுக்க வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குது. அன்னதான வீடியோ, அதுக்கப்புறம் வந்து அங்கே திருவிழா மாதிரி தான் நடக்கும். பங்குனி உத்திரனாலே திருவிழா தான். அந்த வீடியோ எல்லாமே எனக்கு வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. நான் உங்களுக்கு எல்லாருக்கும் எடுத்து உங்களுக்கு அன்றைக்கே அப்லோடு பண்ணுறேன். முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுறேன். நீங்களும் வீடியோ பாருங்கள். எங்கள் ஊரில் வந்து எப்படி திருவிழா இருக்குது என்னென்னு. நானும் இதுக்கு முன்னாடி வந்து எங்கள் குலதெய்வ கோயிலில் பங்குனி உத்திர திருவிழா இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து அந்த திருவிழா பார்க்க போகிறேன். இதுக்கு முன்னாடி நான் நாங்களாக வரல. ஏன்னா வர முடியல அந்த திருவிழாவுக்கு. நான் கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கள் ஊர் சைடெல்லாம் அந்த பங்குனி உத்திர திருவிழா வந்து பார்த்துருக்கேன். அதுவும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நான் ஒரு 6-7 வருஷம் ஆச்சு பங்குனி உத்திர திருவிழா பார்த்து. இந்த வருஷம் தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். தேங்காய் ரொம்ப நாள் ஆச்சா உரித்து, அதனால் வந்து கொஞ்சம் கையெல்லாம் வந்து நகக்கண்ணெல்லாம் கொஞ்சம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், தேங்காய் உரிக்கையில் வலிக்கல, ஈஸியாக இருந்துச்சு. தேங்காய் உரித்த பிறகு வந்து அந்த மேலே உள்ள அந்த சக்கையெல்லாம் இருக்கும்ல, அந்த குடுமி இருக்கும்பாங்க, அதை வந்து நான் கையாலேயே பிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் ஆரம்பத்தில் ஒன்றும் தெரியல, வலிக்கலை பெருசாக. கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த கையெல்லாம் விறுவிறுன்னு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து அருவா வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு எடுத்தேன். இதெல்லாம் பார்த்த வேலைகள் தான். ஆனால் ரொம்ப நாள் ஆச்சு. என்னோட இன்றைக்கான விலாகில் இந்த வீடியோ அவ்வளோதான் மக்களே. வீடியோ முடிய போகுது. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவு இப்போ வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சில பேர் வந்து நான் பேசுகிறப்ப வந்து பயந்து பேசுகிற மாதிரியும் என் கூட இருக்கிறவங்களே சொல்கிறாங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அதை சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நான் நினச்சிருக்கேன். அதுக்காக நான் ஃபீல் பண்ணலை. இனிமேல் வந்து போடுற வீடியோவில் நார்மலாக, ஏன்னா நார்மலாக தான் பயப்படாமல் தான் போடுறேன். எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியல நான் பேசுகிறது. நீங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு யாராவது வெளியில் இருக்கிற மக்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பேசுகிறது நல்லா தான் இருக்குது, கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சொல்லுங்கள். எனக்கு வந்து ஆதரவு கொடுங்க. நான் வந்து ரொம்ப எஃபோர்ட் போடுறேன் இதில். எனக்கு முடிஞ்சளவு ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ண மறக்காதீங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். கண்டிப்பாக புதன்கிழமை வீடியோவை நான் சீக்கிரம் போஸ்ட் பண்ணிடுறேன். நன்றி மக்களே, நன்றி. பாய் பாய்.